ஹலோ வெல்கமர்ஸ். நம்ம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மாதிரி விஷயம் இல்லைங்க. மனிதரில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரேணுகா வந்து உயிருக்கு வந்து போராடிட்டு இருக்காங்க. அய்யய்யோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இவளை வந்து ஏற்கனவே வந்து சாவடிச்சது யாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ராஜேஸ்வரி தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ தாங்க வந்து தெரிய வருது. அதுவும் இல்லாமல் இவ உயிரோடு இருந்தால் நமக்கு தான் வந்து ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கழுத்தை நெரிச்சு அப்படியே வந்து காலால் கழுத்தை நெரிச்சு அப்படியே கொண்டு இருக்காங்க. என்ன ஒரு சித்திரவதையை வந்து அனுபவிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்திருக்கு. ஒரு வேளை வந்து இந்த ரேணுகா தான் அந்த ரேணுகாவாக இருக்குமோ அப்படிங்கிறதும் எனக்கு வந்து டவுட்டாக இருக்குது. ஏன்னா சுடரோட ஹிஸ்ட்ரியுமே வந்து நமக்கு வந்து தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, இவ தான் வந்து அந்த உண்மையான ரேணுகாவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே வந்து இருக்குதோ அப்படிங்கிற மாதிரி வந்து எனக்கு வந்து டவுட் வந்து வருதுங்க. அதுக்கப்புறம் வந்து அது உண்மையான ரேணுகாவாக இருந்திருந்தால் கண்டிப்பாக வந்து இப்போ வந்து மண்டையில் வந்து அடிபட்டிருக்கு. ஸோ இந்த மண்டையில் அடிபட்டதுனால வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, பழைய நினைவுகள்லாம் வந்து திரும்பிருச்சோ அப்படிங்கிற மாதிரி வந்து எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைல்டாக ஒரு டவுட் வந்து வருதுங்க. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன பண்ணணும்? அப்போது இவ்வளோ வந்து தீர்த்து கட்டினது வந்து ராஜேஸ்வரி தான் சொல்லிட்டு வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி அவங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கும். என்னை வந்து கொன்னது வந்து நீ தானே, என்னை வந்து கழுத்தை நெரிச்சு வந்து சாவடிச்சதும் வந்து நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து நல்லா ஞாபகம் இருக்குது. அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ரேணுகாவுக்கு வந்து நல்லாவே வந்து ஞாபகம் இருக்கும். ஸோ அதே மாதிரி இப்போ வந்து மல்லி மேலே வந்து பழிய வந்து போட முடியாது. மல்லின்றது வந்து யாருன்னே வந்து தெரியாது. விஜய்க்கு வந்து இன்னொரு கல்யாணம் வந்து நடந்திருக்கா அப்படிங்கிறதுமே வந்து அவங்களுக்கு வந்து தெரிய வந்து வந்திருக்காது. ஆனால் இந்த ராஜேஸ்வரி இருந்தால் கண்டிப்பாக வந்து விஜய்க்கு வந்து ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்டிப்பாக வந்து பழைய நினைவுகள் திரும்பினா நம்ம ரேணுகா வந்து வந்துருவாங்க. ஆனால் திரும்பலனா வந்து மல்லியை வந்து டார்ச்சர் வந்து பண்ணுறது, எப்படி வந்து டார்ச்சர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து யோசிச்சுட்ருப்பாங்க. அதே பழைய நினைவுகள் வந்து திரும்பிடுச்சுன்னா, அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா, மல்லி மாரி தான் வந்து சாஃப்ட்டா வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன். ஸோ அதுக்கான ஏற்பாடு வந்து மல்லி வந்து பண்ணிட்டாங்களோ? அப்படிங்கிறதும் வந்து எனக்கு வந்து டவுட்டா இருதுங்க. சரி, ஓகே. இதுக்கு முன்னாடி வந்து அவங்க வந்து சுடரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருந்தாங்க. அந்த சுடருடைய வாழ்க்கை வந்து எப்படி என்னப்பட்டது, இப்படியாப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சுக்கணும்ல. அது வந்து யார் வந்து சொல்லுவாங்க. ஆனால் ரகுக்கு வந்து தெரியும். இவங்க வந்து எப்படி வந்து வந்தாங்க, எப்படி வந்து ரகு கிட்ட வந்து மாட்டினாங்க, எப்படி எல்லாம் வந்து ரகுக்கு வந்து பணத்தை வந்து சம்பாரித்து வந்து கொடுத்தாங்க, எப்படியெல்லாம் வந்து ஆட்டையை போட்டு கொடுத்தாங்க, எங்கெங்கெல்லாம் வந்து கைவரிசை வந்து காட்டினாங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து ரகுக்கு வந்து தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து ரகுவை வந்து பிடிச்சாலே வந்து போதும், எல்லா விஷயமும் வந்து தானாக வந்து வெளியே வந்துடும். ஆனால் ரகு வந்து ஒரு பக்கம் வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. என்ன யோசிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இவளை வந்து வச்சுக்கிட்டு நம்ம நினச்ச போதெல்லாம் வந்து பணத்தை வந்து நம்ம வந்து அவகிட்டேருந்து வந்து வாங்கிக்கலாம். ஏன்னா அவள் வந்து உக்காந்துக்கிற இடம் வந்து அந்த மாதிரி, அவளை வந்து உக்கார வச்சது யார், நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ரகு வந்து அந்த அடியாள்கிட்ட வந்து சொல்லிட்டுருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, தெளிவாக வந்து பிளானை வந்து போட்டுட்டான். இவன் வந்து சுடரை வந்து இந்த இடத்துல வந்து உக்கார வச்சா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பணக்கார வீட்டு பொண்ணாக வந்து உக்காந்துட்ருக்கா. ஸோ நமக்கு வந்து தேவைப்படுற போது எல்லாமே வந்து பார்த்தோன்னா பணமாக வந்து கொடுக்க போகிறா. அதுவும் இல்லாமல் அந்த லாக்கரில் வந்து வச்சுருந்த பணத்தை வந்து பார்க்கும்போது எனக்கு வந்து அப்பா தூக்கி வாரி வந்து போட்டுருச்சுடா. அவ்வளோ பணத்தை வந்து வச்சுருக்கான். அது எல்லாமே வந்து கணக்கில் இல்லாத வந்து கணக்கில் வராத பணத்தை தான் வந்து அவன் வந்து அந்த லாக்கரில் வந்து வச்சுருப்பான். அதே மாதிரி பணம் வந்து காணாமல் போயிடுச்சு அப்படின்னாலே வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட்டெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து மனோகர் வந்து போக மாட்டான். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு எப்படியுமே வந்து பெனிஃபிட் தான் இவளால் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ரகு வந்து நினச்சிட்ருக்கான். சரி, அதெல்லாம் மனோகர் இது கதிரேசனை வந்து சாதாரணமாக நினச்சிடக்கூடாது. கதிரேசன் வந்து கண்டிப்பாக வந்து இல்லை, நான் வந்து எப்படியாச்சும் வந்து போலீஸ்கிட்ட வந்து போய், இல்லை எனக்கு தெரிஞ்ச போலீஸை வந்து வச்சு அந்த பணம் வந்து எப்படி வந்து போச்சு, எங்கே வந்து போச்சு அப்படிங்கிறதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சி கண்டுபிடிச்சாருன்னா கண்டிப்பாக வந்து மாட்டிப்பாங்க. ஆனால் இல்லை, அது வந்து எங்கேயோ ஒன்று போனால் போயின்னு போது, எப்படியோ வந்து வீட்டில் வச்ச பணம் வந்து காணாமல் போயிடுச்சுன்னா அதுக்கு வந்து காரணம் ஒன்று வந்து நம்ம எடுக்க கிடையாது, இன்னொன்று நிஷாவும் வந்து எடுக்க மாட்டா. அதே மாதிரி இன்னொன்று இருந்தது வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த ரேணுகா தான் வந்திருந்தா. ஸோ அப்படி இருக்கும்போது இதில் வந்து யாரோ ஒருத்தர் தான் வந்து பணத்தை வந்து எடுத்திருக்காங்க அப்படின்றது வந்து தெளிவாக வந்து நம்ம கதிரேசனுக்கு வந்து புரிய வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து வீட்டிலேயே வந்து சோதனை வந்து போடுறதுக்கான வாய்ப்புகளுமே வந்து வீட்டில் இருக்கிறவங்க மேலேயே வந்து சந்தேகப்படுறதுக்கான வாய்ப்புமே வந்து நிறைய இருக்குது. ஆனால் அப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா, ரேணுகாவை வந்து தள்ளி விட்டது வந்து இவ தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட்டும் கண்டிப்பாக வந்து கொடுப்பாங்க. நம்ம கதிரேசன் வந்து என் பொண்ணு வந்து கொலை பண்ணுறதுக்கான முயற்சியை வந்து எடுத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதிரேசன் வந்து கொடுக்குறாரோ இல்லையா கேஸு, ஆனால் நிஷா வந்து கண்டிப்பாக வந்து கொடுத்துருவாங்க. ஏன்னா என் அக்கா வந்து ஏற்கனவே வந்து கொலை பண்ணுறதுக்கு வந்து பார்த்துருக்காங்க. அதே மாதிரி நடு ரோட்டில் விட்டு வந்து கார் ஆக்சிடென்ட் வந்து பண்ணுறதுக்கு வந்து பார்த்தாங்க. இந்த மாதிரி எல்லாம் வந்து தப்பான செயலெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்களே, இதை வந்து நாங்கள் வந்து எப்படி வந்து ஏற்றுக்கிறது அப்படிங்கிற மாதிரி வந்து கண்டிப்பாக வந்து
நிஷாவே வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே வந்திருக்கு. ஸோ அதுக்கான இடத்த வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன். ஆனால் மல்லி வந்து பண்ணல அப்படிங்கிறது வந்து நல்லா தெளிவாக வந்து தெரியுது. மல்லி வந்து தன்னுடைய இதை வந்து காப்பாற்றிக்கிறதுக்காக தான் வந்து அவங்க வந்து கையாண்டாங்களே தவிர, மற்றபடி வந்து அவங்கள வந்து கீழே வந்து தள்ளி விடணும், அவங்க போய் வந்து கீழே வந்து போய் வந்து விழுந்து அப்படியே வந்து மண்டையில் வந்து ரத்தம்லாம் வந்து வரணும் அப்படிங்கிறதா வந்து அவங்களுடைய இது. அதுவும் இல்லாமல் அங்கே வந்து செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வந்து உயிர் வந்து இருக்கா இல்லையா, இல்லை வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து விட்டால் செத்துருவாளா அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, எப்படியுமே நம்ம வந்து 2 பேரையுமே வந்து காலி பண்ணி ஆகணும். ஏன்னா ரேணுகாவையும் வந்து காலி பண்ணி ஆகணும், மல்லியும் வந்து காலி பண்ணி ஆகணும். அதில் ஒரு டிக்கெட் வந்து அவங்களுக்குள்ளேயே வந்து அடிச்சுக்கிட்டு செத்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து விட்டுடலாம். ரொம்ப நேரம் வந்து இழுத்துக்கிட்டு இருந்தா அவளே வந்து செத்துருவா தானா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து மல்லிக்கு வந்து பயம் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. எப்படியாச்சும் வந்து காப்பாற்றிடணுமே, நம்ம மேலே வந்து பழி வந்து விழுந்துருமே அப்படிங்கிற மாதிரி வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை பை, see you, டாடா.